இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். என்ன சார் இது பூட்டி இருக்கு? எஸ்கேப் ஆயிட்டான். நீ உடனே சொல்லுங்க சார். கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ண. அவங்க கிட்ட சொல்லு, ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லயும் ரயில்வே ஸ்டேஷன்லயும் ஏர்போர்ட்லயும் அவனோட போட்டோ ஓகே சார். லெட்ஸ் கோ. போலாம். இரு. ரொம்ப வலிக்குது சார், வேணா விட்டுருங்க சார். நீ உண்மையை சொல்ற வரைக்கும் இந்த லத்தி உன் உடம்புல ஒவ்வொரு பாகமா பதம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன். தயவு செஞ்சு எடுத்துருங்க சார், விட்டுருங்க. நான் சொல்லிடுறேன். சுமன் எப்படி செத்து போனா? சுமனா சார்? புருஷனுக்கு துரோகம் பண்ண பொண்டாட்டி சார் அவ. பப்பு அண்ணா பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? உன்னை கொலை பண்ணிட்டு ஓடிட்டான் அவன் என்ன அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். சுரேஷ் கூட போவியாடி? குட் பை. இதோ வந்துட்டா. நீ வாங்க வாங்க வாங்க, வந்து படுத்துக்குங்க. அன்னி சாப்டர் க்ளோஸ்டா. ஆனால் இன்னொரு பாகம் மிச்சம் இருக்க. ரமேஷ், பப்பு எப்படி அண்ணியை மட்டும் கொண்டான்னு போலீஸ் துருவி கேள்வி கேட்க மாட்டாங்களா? இவனுக்கு எந்த காயமுமே இல்லைன்னு வாங்களே. அட என்ன பண்றீங்க? தப்பா சுற்ற போறீங்க. எடுங்க எடுங்கன்னு சொல்றல. சிரிக்கிற விஷயமா இது? எதுக்காக இப்படி சிரிக்கிறீங்க? உன்னை ஏன்டா கொல்ல போறானா முட்டாக்கு? இங்க பப்புவை தவிர நாங்க 2 பேர் தான் இருந்தோம். அதனால காயம் பட்டிருந்தா எனக்கு தான் பட்டிருக்கணும். சரி, ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணு. எங்க சுட்டா வலியும் கம்மியா இருக்கும், முக்கியமா நான் சாகவும் கூடாது. இந்த இடம் ஓகேவா? அட, தோல்ல சுட்டீங்கன்னா கை செயல்படாம போயிடும். சரி, இங்க சுட்டுக்கு வா. நொண்டி ஆடிவீங்க. அப்புறம் இந்த மாதிரி தான் நடக்கணும். பார்த்து நிதானமா. கையப்புறா. பார்த்து பார்த்து. என்னாச்சு? தடை எதுவும் இல்லாம பாத்துக்கோ. அந்த கண்ணை தூக்கி போடு. கை ரேகை எங்கேயும் இல்லாம பாத்துக்கோ. நானே இந்த கண்ணை எடுத்துட்டு போறேன். சரி, மறக்காம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க. ஐயோ, வலிக்குது. இப்ப சொல்லுங்க சார், நான் கில்லி தானே? இதே மாதிரி இன்னும் உங்க பொண்டாட்டி உங்களுக்கு துரோகம் பண்ணா போட்டிருக்க மாட்டீங்க. மேல சொல்லு, உன் அத்தை விமலா எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க? அத்தையா? அத்தை டார்லிங் தற்கொலைலாம் ஒன்றும் பண்ணிக்கல சார். நான் தான் தொங்க விட்டேன். இங்க பாரு ரமேஷ், நம்ம பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு. நம்ம பிளான் எப்போ ஃபெயில் ஆகும்? ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. பப்புவை பற்றி போலீஸுக்கு தகவல் தெரிஞ்சதுன்னா அதுக்கு முன்னாடி நாம நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடணும். விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. சரியா தான் சொல்கிறேன்.
என்னாச்சு அத்தை? ஏதாவது கேட்டுச்சா? இல்ல 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 நான் எதுவும் கேட்கல. எதுவும் கேட்கலன்னா அது நல்ல விஷயம்தான். அட கேட்டுருந்துச்சு. யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது. சரியா அத்தை? அட அத்தை, நீங்க இன்னும் கிளம்பலையா? இதோ அத்தை கிளம்பிட்டாங்க. கிளம்புறவங்களுக்கு போய் தண்ணி கொண்டு வாப்போ. ஆ, நான் இதோ கிளம்பிட்டே இருக்கேன். அது ரமேஷ், பப்புவோட நம்பருக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்தேன். லைனே கிடைக்க மாட்டேங்குது. அவங்கள பத்தி எந்த தகவலும் இல்ல. போனும் ஆஃப்ல இருக்க. நீங்க பெரியம்மாக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் தான் இருக்கேன்ல, அப்புறம் உனக்கு ஏன் டென்ஷன்? அவன் என் தம்பி, நீ கவலையை விடு. இப்ப அத்தை கிளம்பட்டோம், நீங்க கிளம்புங்க. நான் இப்போ இதோ கிளம்பிட்டேன். உடம்ப பாத்துக்கோங்க, சரியா? சரி, நான் கிளம்புறேன். அத்தை, பாத்து உங்க ஹெல்த்தை பாத்துங்க. தண்ணி எடுத்துட்டு வரேன். போங்க. கடவுளே, என்னையும் என் பப்புவையும் காப்பாத்து கடவுளே. ஏன் பயப்படுறீங்க? உங்களை பார்த்து நான் பயந்துட்டேன். என்ன எக்ஸ்பிரஷன் இது? என்ன ஒரே யோசனை? பப்பு எங்கடா போயிட்டான்னு யோசிச்சிருந்தீங்களா? எப்ப வருவான்? வருவானோ மாட்டானோன்னு இல்லையா? என்னோட பையன் பப்புவை என்னடா பண்ணீங்க? என்னடா பண்ணீங்க? என்னத்த நாங்க என்ன பண்ண போறோம்? அட சொல்லிடுங்களேன். நீ அத்தைக்கு முதல்ல இந்த கிஃப்ட் எடுத்து கொடுத்துடுறா. எது இந்த ஸ்பெஷல் கிஃப்ட்? அப்போ அதுக்கப்புறம் சொல்லிக்கலாமா? அப்ப அத உங்களுக்காக ஸ்பெஷலா கையை கொடுங்க. கொஞ்சம் பொறுங்க, எடுத்துறேன். பப்பு எங்க இருக்காப்பா? அத்தை டார்லிங் சொல்றேன், ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? இதோ உங்களோட கிஃப்ட். என்னத்த பாக்குறீங்க? அது என்னன்னா, உங்களுடைய பப்பு செத்து போட்டான். ஏண்டா என் பப்புவை கொன்னீங்க? ஏண்டா கொன்னீங்க அவனை? நான் தான் நீங்க சொன்ன பேச்செல்லாம் கேட்டுட்டு அமைதியா தானே இருந்தேன். பப்புவை கொலை பண்ணி சுரேஷ் கொலை பண்ணி அவன் மேல போடுறது தானே உங்க பிளான்? ஆமா, அப்படின்னா முட்டாள் நீ தானே அத்தை? யாராவது தான் மருமகனுக்காக புள்ளைய கொல்லுவாங்களா? முட்டாள். அட, என்கிட்ட ஒரு காரணம் இருந்தது. போலீஸ் கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சும்மா நான் கொலை பண்ணது பப்பு தானு. அண்ட் போலீஸ் பாப்புவை பிடிச்ச உடனே என்ன ஆகும்னு தெரியுமா? குடிமூழ்கி போயிடும். அதனாலதான் பாப்புவையும் போட வேண்டியதா போச்சு. அண்ட் இந்த விஷயம் தெரிஞ்ச இன்னொரு ஜீவன் நீங்க மட்டும்தான் அத்தை. இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமோ? அத்தையும் போட்டு தள்ள வேண்டியதுதான். அப்படியாடா? ஆமா. கேடு கிட்டவனே, நாயே, நம்பிக்கை துரோகி, குடி கெடுத்தவனே, நாசமா போறவனே. அத்தை டார்லிங், நீ என்ன வேணா சொல்லிக்க, எனக்கு ஒரு மயிரும் கவலை இல்ல. ஓகேவா? இப்ப முதல்ல செத்து போ அத்தை. இல்ல அமைதி. இல்ல இல்ல. அத்தை போயிட்டாங்களா? அத குட்டி, மரண வாக்குமூலம் எழுதாமே போய் சேர்ந்துட்டே சொல்லும். பரவாயில்ல விடு, அந்த புனிதமான பணியை நாங்க பாத்துக்கிறோம். தூங்கு. பிளான ரொம்ப பிரமாதமா தான் போட்டுட்டேன். ஆனா ப்ரூஃப் மயிரா போச்சே, அதான் மாட்டீங்கண்ணே. சார், இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கிரிமினல்ஸ் கூட யோசிச்சிருக்க மாட்டாங்க இந்த ரமேஷ் யோசிச்ச மாதிரி. ஆக்சுவலாக ரமேஷோட நோக்கம் வெறும் சுமனை மட்டும் கொலை பண்ணுறது தான். ஏன்னா சுமன் அவனை டைவர்ஸ் பண்ணுறதா இருந்தான். அதனால தான் எல்லாத்துக்கும் முன்னாடி அவன் பப்புவை கொன்னான். அவனோட பணத்தை ஒழிச்சு கூட வைக்கல, அது ஈஸியாக போலீஸ்க்கு கிடைக்கட்டுமே தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரமேஷ் தன்னோட இன்ட்ரெஸ்டிங்கான கதையை போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். அப்படின்னா இந்த கதையில எல்லா இடத்துலயும் போய் நிறைஞ்சிருக்கு. இல்லை, ஒரு உண்மை இருந்தது, சுரேஷோட மரணம். அந்த உண்மை இதுதான். அந்த பணத்தை ரமேஷோட வீட்டுக்கு பின்னால புதைச்சது. குற்றவாளி தன்னைத்தானே எவ்வளவு புத்திசாலியா நினைச்சிருந்தாலும் தன்னுடைய குற்றத்துக்கான தடயம் எதையாவது ஒண்ணு விட்டுட்டு தான் போவான். ரமேஷ் ஒரு பெர்ஃபெக்ட் பிளான் படி தன்னுடைய பொண்டாட்டிய கொலை பண்ணான். அதுக்காக அவன் ஒண்ணு இல்ல
மாறா 4 கொலை பண்ண வேண்டி இருந்தது. இந்த கேவலமான குற்றத்துல அவனுக்கு துணையா இருந்தது அவனுடைய நண்பன் தர்மேஷ். அதனால சட்டம் அவங்களுக்கு அவங்க செஞ்ச குற்றத்துக்காக கடுமையான தண்டனை கொடுத்தாங்க. நண்பன்கிற முகத்துக்கு பின்னாடி எந்த பகைவனுடைய முகம் மறைஞ்சிருக்குமோ அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா லேசா அதை பத்தின உணர்வு வந்தா கூட அலர்ட் ஆகிறது தான் புத்திசாலித்தனம். இந்த சம்பவத்துல மிகப்பெரிய தப்பு விமலாவுடையது. அவ சுரேஷுடைய பிணத்தை புதைக்கிறத பார்த்தா. அதுவும் அந்த கொலைய அவளுடைய சொந்த மருமகனே பண்ணா. ஒருவேளை அப்பவே அவ அலர்ட் ஆயிருந்தா, எல்லா உண்மைகளையும் போலீஸ் கிட்ட சொல்லி இருந்தா, அப்ப ரமேஷ் இவ்வளவு பெரிய குற்றங்களை எல்லாம் செஞ்சிருக்க மாட்டான். அதனால உறவுகளை அடையாளம் கண்டுக்கங்க, அதோட அலர்ட்டா இருங்க. ஏன்னா குற்றம் எப்பவும் எச்சரிக்கை கொடுத்துட்டு வராது. அதனால இப்ப நான் உங்க கிரீஷ் ஜெயின் இந்தியா அலர்ட்டோட இந்த எபிசோட்ல இருந்து விடை பெறேன். மறுபடியும் சந்திக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு குற்றத்துல இருந்து உங்களை அலர்ட் பண்ண இன்னொரு புது கதையோட. அது வரைக்கும் பி அலர்ட், பி சேஃப். இந்தியா அலர்ட், குற்றங்களுக்கு எதிரான குரல். இந்தியா அலர்ட், குற்றங்களுக்கு எதிரான குரல்.